அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி சுரக்காய் கூட்டு வச்சு தோசை, இட்லி, சப்பாத்தி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக சோம்பும் கடுகும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்த பின்னாடி அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்த பின்னாடி 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டேங்க. வதங்கின பின்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. பெருங்காயத்தூள் சேர்த்த பின்னாடி சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுரக்காய்க்கு உப்புலேன்னு கூட சொல்லுவாங்க. 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். சுரக்காய் குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்த பின்னாடி லாஸ்ட்டில் கொஞ்சமாக நிலக்கடலை நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டேங்க. பாருங்கள், சூப்பரான சுரக்காய் கூட்டு. அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி வெந்தயக்கீரை பருப்பு கூட சேர்த்து செஞ்சு தோசை, சப்பாத்திக்கெலாம் வச்சு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு கட்டளை வெந்தயக்கீரை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. 50 கிராம் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இப்போ அந்த பருப்பு கூட அந்த கீரையை சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு அது கூடவே 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து வேக விட்டுக்கணுங்க. வேக விட்ட பின்னாடி மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பீஸ் அளவு தேங்காய் எடுத்துருக்கிறேன். 4-5 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், அதை அரைச்சிக்கிறணுங்க. பாருங்கள், தக்காளி, கீரை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ உப்பு சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி மிக்சியில் அரைச்சிட்டு அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த கீரைக்கு தாளிப்பு கொடுத்துக்கணுங்க. கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், கொஞ்சமாக தனி மிளகாய் தூள் போட்டு சின்ன வெங்காய குழம்பு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டே கடாயில் 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 20 சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டு, தாளிப்பு வடகம், கருவேப்பிலை போட்டு எல்லாமே நல்லா வதக்கிட்டேங்க. வெங்காயம் பூண்டு வதங்குறதுக்கு உப்பும் சேர்த்துக்கிட்டேங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க. தக்காளி நல்லா வதங்கினோம்ங்க. ஒரு பிளேட் போட்டு மூடிட்டேன். முன்ன பின்னாடி தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. குழம்புத்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்த பின்னாடி உப்பு பத்தலைங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுட்டேங்க. வதங்கின பின்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி விட்டுடணும். எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி புளித்தண்ணி சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க. அனைவருக்கும் வணக்கம். தக்காளி விலை கம்மியாக இருக்கும்போதே இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு 10-15 பூண்டை இந்த உரலில் தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகும் வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இடித்து வச்ச பூண்டையும் சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கின பின்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். பூண்டு பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச அந்த தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி பாருங்கள் நல்லா வதக்கணுங்க. தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேங்க. பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.